1 கிலோமீட்டரும் 600 மீட்டரும் கொண்ட ரோட்டுக்கு 68 மின் குமிழ்கள், அதோட சீரியல் நம்பர் மென்னிட்டே இருக்குது. பல்பண்ட 10 அடி 10 அடி தூரத்தில் 1 லட்சம் ரூபா பெறுமதியான 68 மின் விளக்குகளை போட்டாங்க. இன்றைய விளக்குகள் ஒரு பாவனையுமே இல்லாமல் இந்த விடயங்களுக்குள்ள இப்போதைய ஆளுநர் அவர் எப்படி தொடர்புபடுகின்றார்? அரசாங்க அதிபருக்கு அடுத்த நிலையில் உள்ளவரை காட்டி கொடுக்குற எண்ணம் யாருக்குமே வராத அரசு அதிகாரிகள் மட்டும். அதனால் அவரை காப்பாற்ற முனைந்தார். நிதி மோசடியை மூடி மறைப்பதற்காக அரசாங்க அதிபரின் பினாமியர்களால் தான் இப்போது அந்த EOI ப்ராஜெக்டில் அந்த திட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராஜெக்ட் இயங்குது என்று மேலதிகாரிகளின் வாயை மூடுவதற்காக கண் துடைப்புக்காக ஒரு நாள் கண்காட்சி ஷோ காண்பிக்கப்பட்டது. அதோட ஃபைல் முடிஞ்சு அவங்களோட நிர்வாக மட்டத்தில் ஒரு வேலை திட்டம் ரன் ஆகுதுன்னு சொல்லி ரன் பண்ணுது. அந்த ஃபோட்டோஸ் அனுப்பினோன்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். கொமிஷன்கள் அடிக்கக்கூடிய பர்ச்சேசிங்களாக இது இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த பர்ச்சேசிங்களை செய்திருக்கிறாங்க. நிலையான எந்த ஒரு சாமானும் அதில் இல்லாதபடியாக இது திட்டமிட்ட ஒரு நிதி கையாடல் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட திட்டமாக இருக்கிறபடியாக இந்த விசாரணைகளை கண்டுபிடிக்கலாம். என்று சொன்னால் ஆளுநர் தான் இன்றைக்கு இந்த ஊழல் நிதி மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவரே இன்றைக்கு உயர் இடத்தில் இருக்கிறபடியாக அது சம்பந்தமாக FCIDயால் முடியும் என்று எண்ணி FCIDகள் முறைப்பாடு செய்துள்ளோம். திணித்தல்கள் அரசு அதிகாரிகள் மீது பயன்படுத்தப்பட்டு அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் பணத்தை சூறையாடின மாதிரியான விடயங்களை நீங்கள் உணர்கிறீங்க? தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் சொல்ல போனால் உண்மையாகவே அரசு அதிகாரிகள் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ நேர்மையாக மற்ற மக்களோட பழகிற விதங்கள் எல்லாம் அவ்வளோ மரியாதையான. இப்போ அப்படியான ஒரு அரசு அதிகாரை காண்றதே சரியான அரிதாக இருக்குது. அத்தோடு அரசாங்கத்தின் மேலே பழிகளை போட்டுட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான இருந்தாலும் அந்த நிலம் இப்போ என்ன மாதிரி இருக்குது? இந்த கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று பல ஊடகங்களில் பல செய்திகள் வெளியாக இருக்கிறது. தனி வகுப்புகளுக்கு கிளாஸஸுக்கு போகிற வேண்டும் வர்ற இளம் வயது, அதாவது 17, 18, 19 வயதுக்குட்பட்ட இளங்காதல் ஜோடிகள் தான் அங்கே இது செய்தது. அதை ஊக்குவிக்கும் முகமாக இவர்களும் தலைக்கு 200 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு எங்கேயும் போய் இருக்கலாமன்ற. 1,60,00,000 ரூபாய்க்கு ரோட்டு போடப்பட்டது, 68 லட்சம் ரூபாய்க்கு சோலார் மீன் குமிழ் வாங்கப்பட்டது, 2,80,00,000 ரூபாய்க்கு படகுகள் கொள்முதல் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 4.4 கோடி ரூபாய்க்கு மேலே. 10% பார்த்தாலே கிட்டத்தட்ட இவ்வளவு அமௌண்ட் ஒன்று வருது. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. IBC தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு உண்மையான சம்பவங்களை பேசுவது வழமையாக இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளிலும் ஒரு உண்மையான தரவுகளோடு கூடிய தகவல். அது மாத்திரமில்லாமல் இதுதான் கள நிலவரம். இதை உங்களுக்கு நிகழ்ச்சி சொல்லப்போகிறது, ஆதாரங்களோடு வெளிப்படுத்த போகிறது. பல்வேறு தரப்புடைய ஊழல்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அது தொடர்பான விசாரணைகள் வேண்டும் என்ற ரீதியிலே இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நபரோடு நாங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சி வாயிலாக ஒரு சின்ன அறிமுகம். குறிப்பாக மண்டதீவை பொறுத்த வரைக்கும் இந்த டூரிசம் சுற்றுலாத்துறை சம்பந்தமான வளர்ச்சிக்காக பல்வேறுபட்ட ரீதியிலான வழிமுறைகள், நிதி பயன்பாடுகள் கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 77 மில்லியன் ரூபாய் வரையிலே ஒரு திட்டம் ஆரம்பித்திருக்கிறது அரசு முன்னைய காலங்களிலே. அந்த திட்டத்தில் தான் இப்போது சிக்கல் ஒன்று எழுந்திருக்கிறது. பாரிய அளவிலான நிதி மோசடி அங்கே இடம்பெற்றிருக்க கூடுமோ என்ற ரீதியிலான ஒரு பார்வை, அவர்கள் மீது விமர்சனம், இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எக்கோ டூரிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திட்டம் மூலமாக 77 மில்லியனுக்கு இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதிலே ஊழல்கள் நடந்திருக்கிறது என்பது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை, அது தொடர்பான விசாரணைகளை சரியான முறையிலே நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக குறிப்பாக FCIDயிடம் ஒரு விசாரணை வேண்டி இது தொடர்பான தரவுகளை பிரகலநாதன் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார். விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் இது என்று சொல்லி அது தொடர்பான முழுமையான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக
வடமாகாண சபையினுடைய ஆளுநர் மீதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான உண்மைத்தன்மையை ஆதாரங்களோடு இன்றைய நாள் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் எங்களோடு பகிர தயாராக இருக்கிறார். வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் பிரகல்நாதன். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மண்டதீவு பிரதேசம் மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரதேசம். கிடைப்பதே அரிது, அதையும் தட்டிப்பறிக்க என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் வெகு நாட்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், உங்களை போன்ற முகங்கள், அதையெல்லாம் கிழித்தறிந்து எங்களுடைய மண்ணை காக்க வேண்டும், எங்களுடைய சொந்த மண்ணை, நான் பிறந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற மாதிரி இப்படியான செயற்பாடுகள் மூலமாக காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணம். என்ன நடந்தது? உண்மையிலே சம்பவம் என்ன? முழுமையாக நேர்களுக்கு சொல்லுங்கள். உண்மையாகவே தீவாத்தை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளாலும் சரி அரசு அதிகாரிகளாலும் ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தி பணிகள் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்படாதன் காரணமாகத்தான் இன்றைக்கு செல்வ செழிப்புகளோடு இருந்த இடங்களான தீவாங்கள் இன்று பாலைவனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது கடந்த காலத்தில் இருந்த அரசு அதிகாரிகளும் இப்பேற்பட்ட சில செயற்பாடுகளில் தான் ஈடுபட்டார்கள். அரசியல்வாதிகளும் அவ்வாறு தான் ஈடுபட்டார்கள். 2016ஆம் ஆண்டு, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் 15ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பின்னர் 2016ஆம் ஆண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடனும் தீவக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டுமென்ற எண்ணப்பாடோடும் முதல் முறையாக 5 கோடி ரூபாய் அரசாங்க அதிபர் ஊடாக பிரதேச செயலருக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த காலத்தில் அரசாங்க அதிபராக இருந்தவர் இன்றைய நாள் ஆளுநராக இருக்கிற நாகலிங்கம் வேதநாயகம் ஐயா. அன்றைய காலகட்டத்தில் வேலணை பிரதேச செயலராக இருந்தவர் சூனாரதி தெய்வேந்திரம் அவர்கள். எந்த ஒரு மக்களுடனும் எந்த ஒரு கூட்டங்களை கூடி இப்படி நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டுறோம், இதால் சாதக பாதக நன்மைகள் எது என்பது பற்றியும் அலசி ஆராயாமல் இது தொடர்பாக பிரதேச சபை, அப்போது பிரதேச சபை ஆயுள் காலம் முடிவடைந்து செயலாளரின் ஆளுகைக்கு கீழ் இருந்த காலப்பகுதியில் செயலாளரோடும் இது தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக தான் நினைத்த மாதிரி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தார். யார்? வேலணை பிரதேச செயலராக இருந்த சூனாந்தரை தெய்வேந்திரம் அவர்கள். அதாவது ஒரு சுற்றுலா மையம் என்று உருவாக்குறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே எப்போ பாடுபட்டென்றாலும் ஒதுக்கப்படுற இடம் வந்து பிரதேச சபைக்கு அளிக்கப்பட வேண்டும், கையளிக்கப்பட வேண்டும். 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இன்று வரை 2026ஆம் தேதி வரை இன்னும் அதிகாரப்பூர்வமாக பிரதேச சபைக்கு கையளிக்கப்படவில்லை. முதலாவது பிள்ளையே அங்கே தான் நடக்குது. என்னென்னு சொன்னால் அந்த நிலம் அமைவிடம் அரசகாணியா மண்டதீவு J7 கிராம சேவையாளர் பிரிவில், அதாவது இப்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நேர் பின்பக்கமாக உள்ள காணி. ஆரம்பத்தில் இந்த திட்டத்திற்கென்று சொல்லி 40 ஏக்கர் காணி ஒதுக்குவதாகத்தான் பிரதேச செயலகங்கள் மட்டத்தில் கதைக்கப்பட்டது. பின்னர் அது 4-5 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு இப்போது குறுகிய நிலப்பரப்பு தான் எக்கோ பீச்சு கண்டிருக்கு. முதலாவது ஃபோல்டே வந்து அரசு அதிகாரிகள் விட்ட ஃபோல்ட் காணி கையளிக்காமல் சுற்றுலா மையத்தை உருவாக்கினது முதலாவது ஃபோல்ட். இரண்டாவது அவை செய்த புலையண்டா திட்டமிடல் வந்த ஒழுங்காகவும் இல்லை, தூர நோக்கம் கொண்ட திட்டங்களாகவும் இது அமையப்பெறாதன் காரணத்தினால ஒரு படகு சவாரி செய்கிறதுக்கான ஒரு திடலை உருவாக்குவதற்கே அவர்கள் முனையவில்லை. உண்மையாகவே தூர நோக்கம் கொண்ட திட்டமாக இது இருக்குமா இருந்தால் அந்த படகு சேவைக்குரிய தளங்களை நிரந்தரமான தளங்களாகவும் உறுதிமிக்க தளங்களாகவும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இரண்டாவதாக அவர்கள் விட்ட பிழை. மூன்றாவதாக காலங்காலமாக இருக்க வேண்டும் சுற்றுலா மையம் என்று சொன்னால் அடிப்படை வசதிகளான மலசல கூட வசதிகள் கூட நிலையான கட்டிடங்களாக கட்டுப்படவில்லை. அதாவது டெம்பரரிக்கு வச்சுட்டு எடுக்கிற டெம்பரரி டாய்லெட், டெம்பரரி இப்போதும் அதுதான் இருக்கிறது. அவ்வாறென்று சொன்னால் அவர்கள் ஆரம்பத்திலேயே இது ஒரு ஊழல் செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் செய்த அத்தனை முதல்ல ஒதுக்கப்பட்ட 5 கோடி ரூபாய்க்கும் அவர்கள் செலவழித்தது என்று சொன்னால்
1.5 கிலோமீட்டர் நீளமான ரோட்டொண்டு போட்டிருக்கிறாங்க 1,60,00,000 ரூபாய்க்கு. ஆனால் உண்மையாக அது மெயின் ரோட்டில் இருந்து போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ 1 கிலோமீட்டரும் 600 மீட்டரும் அந்த ரோட்டுக்கு தேவையில்லை. நேராக எடுத்துருந்து சொன்னால் 800 மீட்டர்லேயே அந்த ரோட்டை போட்டிருக்கலாம். இதை யாருடைய ஆட்சி காலத்தில் இது நடந்தது? இது நல்லாட்சி அரசாங்கத்திலே நடந்தது 2016ஆம் ஆண்டு. அதுக்கண்டு அவர்கள் ஒதுக்கிய தொகை இது சுற்றுலா அபிவிருத்தி மற்றும் கிறிஸ்தவ அலுவலர்கள் அமைச்சால் தான் இந்த காசு ஒதுக்கப்பட்டது. 8ல் 1,68,00,000 ரூபாய்க்கு வந்து ரோட் போட்டிருக்கிறாங்க. அது உண்மையாகவே வீதி போடப்பட்டது என்று போட் போட்டிருக்கார்கள், ரோட்டும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் நேராக போக வேண்டிய ரோட் 800 மீட்டர் தூரத்தில் போக வேண்டிய ரோட்டை சுற்றி அதாவது அதிக செலவீனங்களை உருவாக்க வேண்டும் என்றதற்காகவும், அதே நேரத்தில் வந்து தீவாத்தில் வந்து 2015ஆம் ஆண்டு வந்து வீதி மின் விளக்குகளே இல்லாமல் தான் தீவக கிராமங்கள் இருளில் மூழ்கி கிடந்தன. அந்த காலத்தில் ஒவ்வொரு லைட்டும் 65,000 ரூபா 1,00,000 ரூபா பெறுமதியான சோலார் மின்குமிழ்களை 68 மின்குமிழ்களை வாங்கி 10 அடி தூரத்தில், அதாவது இந்த 1 கிலோமீட்டரும் 600 மீட்டரும் கொண்ட ரோட்டுக்கு 68 மின்குமிழ்கள், அதோட சீரியல் நம்பர் மென்னிட்டே இருக்கு பல்பண்ட 10 அடி தூரத்தில் 1,00,000 ரூபா பெறுமதியான 68 மின் விளக்குகளை போட்டாங்க. இன்றைய விளக்குகள் ஒரு பாவனையுமே இல்லாமல் அந்த 68,00,000 ரூபாய்க்கு ஒரு மின்குமிழ் கம்பங்கள் ஓட எல்லாம். ஏன்னு சொன்னால் 68 மின்குமிழ் அதுக்கு தேவையில்லை. மற்றது சோலார் 1,00,000 ரூபா பெறுமதியான சோலார் லைட் வந்து அந்த காலத்தில் நல்ல பவரான லைட். அவ்வாறு அந்த பக்கத்திலேயும் ஒரு ஃபோல்டர் நடந்தது. அடுத்ததாக வந்து இவர்கள் இறங்குதுறையே அமைக்காமல் தற்காலிகமான இறங்குதுறையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படியான மிதவைகளை வைத்துத்தான் டூரிசம் ஏரியாவே இயக்கம் அணிந்தார்கள். இதெல்லாம் தற்காலிகம். ஒரு பெர்மனண்டாக 5 கோடி ரூபா முதல் வருதுன்னு சொன்னால் அடிப்படை வேடங்கள் இதைத்தான் செய்ய வேணும். இது சாதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதேச சபை மட்டத்தில் மாத்திரமல்லாமல் இது ஒரு அரச சார்பின் கீழே யாரோ இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்து வேணுமென்று சொல்லி நிதி இதை செலவழித்து மிச்சத்தை நாங்கள் எடுக்கணுமென்றதுக்காகவே கூட நடந்தது எல்லாமே பொருட்கள் கொள்ளளவு தான். முதல் வந்த 5 கோடி ரூபாய்க்கும் அந்த ரோட்டு போட்டதும் மின்குமிழ் வாங்கினதையும் தவிர மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட 2,80,00,000 ரூபாய்க்கு பொருட்கள் தான் கொள்ளளவு செய்யப்பட்டன. அதாவது அளவுக்கு அதிகமான பொருட்கள். இதை மாதிரி சுற்றுலா பயணிகள் செய்கிறதுக்கான போட் வந்து 4, அதை விட கீழே கண்ணாடி உள்ள போட்டுகள், அதாவது கடலில் இருக்கும் அழகு பொருட்களை சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கு கூடிய மேலே கண்ணாடி உள்ள போட்டுகள் 5. இது இப்போது என்ன நிலவரங்கள் இருக்கிறது? இது அழிவடைந்து இருக்கிறதா அல்லது இதே மாதிரியான தோட்டங்கள் இல்லை? பலதுகள் சிதைவடைந்து விட்டன. பல பொருட்கள் எங்கேண்டே தெரியாத நிலையிலும் இருக்கு. இது யாருடைய பாதுகாப்புக்கு கீழே அவர்கள் கொடுத்திருந்தார்? அதான் அந்த முழு விவரத்தையும் சொல்லிக்க தான் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால், அப்போ அந்த 5 கோடி ரூபாய்க்கும் பர்ச்சேசிங் செய்யப்பட்டது வந்து அன்றைய இருந்த செக்ரட்டரி என்ற பெயரில், பிரதேச சபை செக்ரட்டரி என்ற பெயரில் தான் பில் ஃபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேஷ் பேமெண்ட் ஜிஏ மட்டத்தில் செய்யப்பட்டது. கிரெடிட்டுக்கு அவற்றை அட்ரஸ் பண்ணித்தான் இந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளளவு செய்யப்பட்டு இயந்திர உபகரணங்கள் மட்டும் சப் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருந்தது. மற்ற படகுகள் மிதவைகள் எல்லாமே அந்தந்த இடத்துல, அந்த சுற்றுலா மையத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் அந்த பொருட்கள் போடப்பட்டிருந்தது. சுமார் 1.5-2 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 2016ஆம் ஆண்டு அவர்கள் கொள்ளளவு செய்த பொருட்கள் 2019ஆம் ஆண்டு வரையும் அதே இடத்திலே கிடந்து வெயிலும் காய்ந்து மழையில் நனைந்து அப்போ இது ஃபைபர் எல்லாம் தண்ணிக்கு கிடக்கும். வெயில் மழைக்கு அப்படியே காய போட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே வெடிப்பு வரும். இது தொடர்பாக அந்த காலத்தில் நான் ஐக்கிய தேசிய கட்சியின் வேலணை பிரதேச சபை உறுப்பினராக இருந்தபடியால் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருந்தவர் ஜோன் அமரதுங்க வந்த அந்த காலத்தில் அவருக்கு நான் எழுத்து மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கூட கேட்க அவர் சொன்னார் பதில், வெகு விரைவில் நாங்கள் யாழ்ப்பாணம் பெறுற நேரத்தில் இது தொடர்பாக 6,000 என்று. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டிற்கான சுற்றுலா தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அந்த இடத்தில் நான் போய் அவரோட
திருப்பி இப்படி கடிதம் போட்டு நீங்கள் எனக்கு ரிப்ளை போட்டிருக்கிறீங்கன்னு சொன்ன இடத்துல அவரோட வந்திருந்த ராஜாங்க அமைச்சரான வசந்த அலுவிகாரையை 2019 ஆண்டு அந்த இடத்துல போய் விசாரணைகளை மேற்கொண்டு அரச நிதி வீணடிக்கப்பட்டுள்ளதென்றும் அந்த வீணடிப்புகளுக்கு பொறுப்பான அரச அதிகாரிகளிடமிருந்தே அந்த பணம் மீளப்பெற வேண்டும் என்றும் அவர் பணித்திருந்தார். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த விடயங்களுக்குள்ள இப்போதைய ஆளுநர் அவர் எப்படி தொடர்புபடுகின்றார்? அந்த இடத்திற்கு வசந்த அலுவிகாரம் நானும் போய் இடத்தை எல்லாம் பார்த்து உண்மையாகவே முறைகேடு நடந்துள்ளதாக அவர் யாழ்ப்பாணம் எட்வின் ஹோட்டலிலிருந்து ஜிஏக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி இது தொடர்பாக விசாரணை இது செய்ய சொல்லிக்க இப்போ இருக்கிற ஆளுநர் அப்போதைய அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா இல்லை இது பொருட்கள் கொள்ளளவு செய்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறையாக இருக்குது, அந்த நிதிகளை தந்தால் இதை நீட்டாக இயக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ட்டு தனக்கு கீழ்நிலை அந்த காலத்தில் மேலதிக அரசாங்க அதிபராக பதவி உயர்வு பெற்று சூனாரதி கச்சேரிக்கே வந்து விட்டார். அரசாங்க அதிபருக்கு அடுத்த நிலையில் உள்ளவரை காட்டி கொடுக்குற எண்ணம் யாருக்குமே வராது, அரசு அதிகாரிகள் மட்டும். அதனால் அவரை காப்பாற்ற முனைந்தார். அதற்கு பின்னர் இல்லை இது இப்படி அவங்களும் திருப்பி கதைக்கிற நேரத்தில் இல்லை இவ்வளவு பர்ச்சேசிங் செய்யிட்ட மண்டேக்க உண்மையாகவே அங்கே சிங்கள அமைச்சர் சண்டைப்படியாக உண்மையாக அவங்க டூரிஸ்டியத்தை எப்படி டெவலப் பண்ண வேணுமென்ற ஐடியாவில் இருக்கிற ஆட்களுக்கு உண்மையாகவே இவ்வளவு சாமான் 5 கோடி ரூபா பெறுமதியான சாமான் வேறொரு இடத்துக்கு இது செய்யலாண்டபடியாக திருப்பியும் 2,70,00,000 ரூபா 2019 ஆண்டு வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட 2,70,00,000 ரூபாயில் தான் படகு சவாரிக்கு அந்த 2,70,00,000 ரூபாயிலும் இவை செய்த வேலை என்று சொன்னால் படகு சவாரி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பானா வடிவில் கருங்கற்களால் கூடுகள் அமைத்து ஒரு கட்டொண்டைத்தான் அந்த 2,70,00,000 ரூபாயில் உருவாக்கினார்கள். மொத்தமாக சொல்ல போனால் 1% அதில் திருப்பி பெற முடியாத முதலீடுகளைத்தான் 7,70,00,000 ரூபாயும் வீணடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு இவர் மேலதிக அரசாங்க அதிபராக வந்த பிறகு அதற்கு பிறகு வந்தவர் சோதிநாதன் என்ற பிரதேச செயலர். அவர் இப்போது உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராக இருக்கிறார். அவர் அப்போ 2018 ஆண்டே பிரதேச சபை அமைய பெற்ற பிறகு இது தொடர்பாக நாங்கள் பல பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை காய்த்திருக்கிறோம். இப்படி அரச நிதி மோசடி வகையில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறின இடத்துல இது தொடர்பாக சோதிநாதன் இல்லை எல்லாமே செய்யலாம் என்று சொல்லி பிரதேச சபைக்கு ஒரு நிர்பந்தம், தங்கள் உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிரதேச சபைக்கு கடும் நிர்பந்தங்களை கொடுத்து எங்களை பாரமெடுக்க சொல்லி பணித்திருந்தார், கோரியிருந்தார். 2020 ஆண்டு காலப்போது. அந்த காலப்போதில் நாங்கள் இல்லை இது சூட்டபிள் இல்லாத இடம் இல்லைன்னு சொன்னால் படகுகளை சரிதாங்க, எங்களோட அடுத்த சுற்றுலாத்தலங்கள் இருக்குது சாட்டியில் அல்லது நைனாதேவியில் கூட எங்களோட சுற்றுலாத்தலங்களை வளம்படுத்தலாம் மேம்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இது சூட்டபிள் இல்லை. ஒரு லொக்கேஷன் ஒரு கிராமப்புறமாக ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு சொன்னால் முதல் அந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகளை கவர்ற மாதிரி ஏதாவது வேலை திட்டம் ஒன்று இருக்க வேணும். தனியாக பெடல் போட்டுக்கும் போட்டில் சுற்றி வர்றதுக்கும் யாழ்ப்பாண டவுனில் இருந்து மண்டதீவு 3 கிலோமீட்டர், இங்கே உள்ளுக்கு போகணும் 9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு தனியாக வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் அப்போ சொன்னது என்னென்னு சொன்னால் அதில் ஒரு வெரைட்டியான உணவகங்கள் அல்லது உணவு காணிவல் மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டேயில் அல்லது எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் சொல்லி அதுகளை நாங்கள் முதல் வளப்படுத்தினா அதுக்கு வர்றவங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னு சொல்லி மண்டதீவு கடல் தொழிலாளர் சங்கங்களை வைத்து 2020 ஆண்டு காலப்போதில் இந்த ப்ரொஜெக்ட் இயங்குது என்று மேலதிகாரிகளின் வாயை மூடுவதற்காக கண் துடைப்புக்காக ஒரு நாள் கண்காட்சி ஷோ காண்பிக்கப்பட்டது. அதோட ஃபைல் முடிஞ்சு அவங்களோட நிர்வாக மட்டத்தில் ஒரு வேலை திட்டம் ரன் ஆகுதுன்னு சொல்லி ரன் பண்ணுது. அந்த ஃபோட்டோஸ் அனுப்பினோன்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு இப்போ நிர்பந்திக்கப்பட்டு 2023 ஆண்டு சபை இருக்கு மட்டும் நாங்கள் அதுக்கு தலையீடுகள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாங்க. 2023 காலப்பகுதியில் சபை கலைகிற காலப்பகுதியில்
இஓஐ ப்ராஜெக்ட் ஏன்னு சொன்னால் அந்த திட்டம் இஓஐ ப்ராஜெக்ட்ன்றதை கொடுக்குறதே எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வத்தின் வெளிப்பாடு என்று சொன்னால் பூரணப்படுத்தப்படாத திட்டத்துக்கு தான் இஓஐ கொடுப்பாங்க. ஒரு திட்டம் எங்களோட நோக்கத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அதை நாங்கள் டெண்டை தான் கோல் பண்ணலாம். எங்களோட திட்டம் இருக்குது, உங்களோட திட்டத்தையும் கொண்டாங்க, ரெண்டையும் சேர்த்து டெவலப் பண்ணுவோம்ன்ற அடிப்படையில் தான் இஓஐ ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது. அதுவும் கொடுக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் பூரணமாக 2024ஆம் ஆண்டு பகுதியில் தான் அது ஒப்படைக்கப்பட்டது. இன்னும் முழுதாக ஒப்படைக்கப்படவில்லை. ஏன்னா காணி பிரதேச சபைக்கு சொந்தமான பிறகுதான் பிரதேச சபை சட்ட ரீதியான எந்த ஒரு உடன்படிக்கைகளையும் எடுக்கிறவர்களுக்கு சார்பாக பிரதேச சபை சார்பாக கைச்சாத்திட முடியும். அதுவும் ஒரு கண் துடைப்புக்காக கொடுக்கப்பட்டு மாத வாடகை 1 லட்சம் ரூபா என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டு இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களை கிடக்கிற நேரத்திலும் அவர்களால் செலுத்தப்பட்ட தொகை 2 லட்சம் ரூபா. ஆனால் கொடுக்கப்பட்ட பொருட்களில் அளவுக்கு அதிகமான பொருட்கள் வீணடிக்கப்பட்டும் சேதமடைந்தும் காணாமலும் போயுள்ளது. அவுட் மோட்டரில் என்ற இதை பொறுத்த வகையில் அவுட் மோட்டர் வந்து இந்த படகுகளுக்கு கொள்ளளவு செய்திருக்கிறாங்க 9 அவுட் மோட்டர்களை. ஒரு சுற்றுலா மையம் வந்து உருவாகிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் புறச்சூழல்களை வளப்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் அந்த இதை உருவாக்கின பிறகுதான் இந்த படகு அவுட் மோட்டர்ஸ் அதுகளை கொள்ளளவு செய்ய வேணும். அதுவும் சுற்றுலா மையத்திற்கு வந்து தேவையான படகுகள் கொள்ளளவு செய்யப்படவில்லை. மோட்டர்கள் ஏன்னு சொன்னால் மோட்டர்கள் கொள்ளளவு செய்யப்பட்டிருக்கிறது 15 கோர்ஸ் பவர் அவுட் மோட்டரில் 4, 25 கோர்ஸ் பவர் அவுட் மோட்டரில் 5. உண்மையாகவே இது தொடர்பாக கடற்தொழிலாளர்கள் படகுகள் வைத்திருப்பவர்களோட உரிமையாளர்களோட கதைச்ச இடத்துல 25 கோர்ஸ் பவர் அவுட் மோட்டரில் தாங்க நைனாதீவுக்கு போய் வருவோம்ன்றாங்க. அப்போ பெரிய ஒரு சுற்றுலா தேவைக்காக இது கொள்ளளவு செய்யப்படவில்லை. அந்த ஏரியாவை சுற்றியும் ஏன்னா எங்களுக்கு கீழே கண்ணாடி உள்ள போட் இருக்கின்றபடி அந்த போட்டில் வந்து வேகமாக போனால் கடலுக்கு கீழே என்ன இருக்குன்றே தெரியாது, மெதுவாக போகக்கூடிய மாதிரியும் இருக்க வேணும். இதில் உண்மையாக இந்த பர்ச்சேசிங் நடந்த 2,80,00,000 ரூபா என்ன பொறுத்தவரையில் என் அறிவு கட்டிய வகையில் கொமிஷன்கள் அடிக்கக்கூடிய பர்ச்சேசிங்களாக இது இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த பர்ச்சேசிங்களை செய்திருக்கிறாங்க. நிலையான எந்த ஒரு சாமானும் அதில் இல்லாதபடியாக இது திட்டமிட்ட ஒரு நிதி கையாடல் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட திட்டமாக இருக்கிறபடியாக கடந்த கிழமை இது தொடர்பாக நாங்கள் கடந்த மாதாந்த கூட்டத்தில் இது தொடர்பாக நாங்கள் பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம். பிரதேச சபையில் ஜனவரி மாதத்தில் வந்து எங்களோட கூட்டத்தில் நாங்கள் இது செய்திருந்தோம். இது சம்மந்தமாக என்னடா இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னால் புதிதாக இது செய்தது. இந்த திட்டம் எவ்வாறு இருக்குது, இது சம்பந்தமாக நாங்கள் கள விஜயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனவரி மாதம் நாங்கள் கள விஜயத்தை செய்திருந்த இடத்துல இப்போ எடுத்துருக்கிறார்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குற அவுட் மோட்டர்ஸ் 4, மேலதிக 5 அவுட் மோட்டரும் வந்து எங்களோட சப் ஆஃபீஸில் இருக்கிறபடியாக அந்த இடங்களையும் பார்க்க வேண்டும் என்று போயிருந்த நேரத்தில் அங்கேயும் ஊழல். சப் ஆஃபீஸில் வைக்கப்பட்ட பல பொருட்கள் இல்லை வெளித்தோற்றத்திற்கு பொருட்களாக இருக்கின்றன. உள்ள கலட்டி பார்க்க சாமான்கள் இல்லை. உள்ள அவுட் மோட்டருக்கு உண்மையாகவே அந்த கீழே வர்ற மோட்டர் விசிறி வந்து எக்ஸ்ட்ராவாக உண்டு வருமா, அதில் எக்ஸ்ட்ராவாக வந்த சாமான் ஒன்றுமே இல்லை. உள்ளுக்கு வர்ற பவர் பேக்குகள் இதுகள் எல்லாமே கலட்டப்பட்டு கிட்டத்தட்ட பிரதேச சபையிலும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு மேற்பட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டுள்ளது. அது வந்து பிரதேச சபை என்றபடியாக நாங்கள் உள்ளூராட்சி மட்டங்களின் அடிப்படையிலே அந்த விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று மிக விரைவில் அதற்கு விசாரணை குழுக்களை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த விசாரணைகளை கண்டுபிடித்தாலும் இந்த விசாரணைகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் ஆளுநர் தான் இன்றைக்கு இந்த ஊழல் நிதி மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவரே இன்றைக்கு உயர் இடத்தில் இருக்கிறபடியாக அது சம்பந்தமாக FCIDயால் முடியும் என்று எண்ணி FCIDகள் முறைப்பாடு செய்துள்ளோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரதேச சபையிலே இப்படியான ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் இந்த முறை தான்
குறிப்பாக அந்த பிரதேசத்தில் வேறு பிரதேசத்தில் இப்படியான ஊழல்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த சபை தெரிவின் போதுதான். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி ஆட்சி காலத்தில் யாருடைய கட்சியினுடைய மேலாதிக்கம் அங்கே ஓங்கி இருந்தது என்றது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அப்போ அவர்களுடைய ஏதாவது திணித்தல்கள் அரசு அதிகாரிகள் மீது பயன்படுத்தப்பட்டு அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் பணத்தை சூறையாடின மாதிரியான விடயங்களை நீங்கள் உணர்கிறீங்களா? இல்லை, நேரடியாக இது உண்மையாகவே ஆளுநர், இப்போது இருக்கிற ஆளுநர் அவர்களில் தான் முழு பிள்ளைன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அவர் அந்த காலப்பகுதியிலே உருவாக்கிய 16 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் அரச நிதிகள் வீணடிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக ஜாழ் பிரஜைகள் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு இது சம்பந்தமாக ஒரு கடிதம் 13 திட்டங்கள், இதோட சேர்த்து 14 திட்டங்கள், அந்த திட்டங்கள் சம்பந்த விவரங்களும் இதில் இருக்கு. அதாவது சுண்ணாகத்தில் ஆரோ பிளான் அமைக்கிறது திட்டம் வேண்டும், ஜாழ்கோக்கு பால் உற்பத்திக்குன்னு சொல்லியும் எவ்வளவு நிதி பெறுமதிகளும் அதில் போடப்பட்டுள்ளது. 13 திட்டங்கள் இடைநடுவே இருக்கிறது. 13 திட்டங்களும் எக்கோவோட சேர்த்தா 14 திட்டங்கள். இப்போ இது கூட நான் FCIDயில் முறைப்பாடு செய்த பிறகு ஒரு நலம் விரும்பியவர்கள் தான் தன்னிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸை எனக்கு தந்து இது தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்ள பணிக்கும்படி கோரியிருந்தார். அப்போ அரச நிதி என்றதை நாங்கள் அரசாங்கத்தில் புல சொல்லக்கூடாது. உண்மையாகவே ஆரம்ப காலத்தில், அதாவது தமிழில் விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் சொல்ல போனால் உண்மையாகவே அரசு அதிகாரிகள் எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ நேர்மையாக, மற்ற மக்களோட பழகிற விதங்கள் எல்லாம் அவ்வளோ மரியாதையாக. இப்போ அப்படியான ஒரு அரசு அதிகாரை காண்றதே சரியான அரிதாக இருக்குது. அத்தோடு அரசாங்கத்தின் மேலே பழிகளை போட்டுட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான இருந்தாலும் மக்கள் என்ற வெறிப்படம். சாதாரணமான மக்கள் புரிந்து கொள்வார்கள், அரசாங்கம் எங்களுக்கு தெரியல என்றது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்த ஒரு அறிவாகவும் ஞானமாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக வெளிப்பார்வையிலேருந்து பார்க்குறாங்களுக்கு தெரியுமா, ஒரு டூரிஸ்ட் போட்டோன்னு ஓப்பன் பண்ணவங்க அது ஏதோ லொஸ்டாக போயிட்டு. ஆனால் இவ்வளவு நிதி வீணடிக்கப்பட்டிருக்கு, எவ்வாறு வீணடிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்க ஒரு குறைந்த நிலை கல்வி அறிவுடையவர்களுக்கே தெரியும். நீளமா போடுற பாதையை சுத்தி போடுறதே தெரியும் என்னத்துக்கு செய்யறாங்க. அது கூட கேட்ட இடத்துல டிஓ மேல சொன்னா தண்ணி நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டோம். உண்மையிலே 4 ஏக்கர்களுக்கு மேல ஒரு செயற்திட்டம், அது அரசு சார்பானது அல்லது சார்பு பெற்றது செயற்திட்டம் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பல இடங்களில் அனுமதிகள் பெறப்பட வேண்டும். குறிப்பாக சுற்றுச்சூழல் அதிகார சபை, அதை தாண்டி இந்த மக்களுடைய கருத்து கண்டிப்பாக கேட்க வேண்டும், துறை சார்ந்தவர்களுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும், துறை சார்ந்த அங்கே சூழலில் இருக்கின்ற மக்களுடைய மதிப்பீட்டு அறிக்கைகள் வேண்டும். எதுவிதமான அறிவித்தல்களும் இல்லாமல் திடீரென்று ஒரு 77 மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வீண்விரியம் செய்கிறது என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவ்வாறு தூர நோக்கத்தோட திட்டமிடல் இருந்தால் அடிப்படையான, அதாவது அடிப்படை வசதிகளான டொய்லெட்டை சரி பெர்மனெண்ட்டாக அதில் கட்டியிருப்பாங்க. அந்த ஃபைபரில் வாங்குகிற டெம்பரரி டொய்லெட் எவ்வளோ காலம் உண்மையாக பாவிக்கிறேன்னு சொன்னால் பாவிக்கணும். தேவையில்லாத பொருட்களை வாங்கிய செலவுக்கு ஒரு மலசெல கூடம் கட்டினாலும் அது ஏதோ ஒரு காலத்தில் டூரிசத்துக்கு பாவிக்கிறீங்களோ இல்லையோ யாரோ ஒருவருக்கு பாவனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்படியான விடயங்களை கோட்டை விட்டுருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு காண்பியமாக இந்த சுற்றுலா மையத்தை காண்பித்து விட்டு அது மூடி மறைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் நடந்திருக்கிறது என்ற மாதிரியான வெளிப்பாடுகள் இருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன சொன்னார்கள்? நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு என்ன சொல்லி விசாரணைகளை மேற்கொள்கிறேன் சொல்லியும் இது சம்பந்தமாக நாங்கள் களத்துக்கு போய் கள நிலவரங்களை ஆராய்ந்ததும், மற்றது பிரதேச சபையில் நான் சொன்ன சில கருத்துகளும் போய் என்னோட தொடர்பு கொண்ட நேரத்தில் இது சம்மந்தமாக அவையும் ரிப்போர்ட் போட சொல்லியிருக்கிறேன். அவைய ஆல்ரெடி இது சம்மந்தமான ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் வெள்ளனை கதைத்த இடத்துல தங்களுக்கு தொலைபேசி மூலமாக இது சம்மந்தமான துரித விசாரணை நடத்தி ரிப்போர்ட் போட சொல்லியிருக்கிறாங்களாம். இன்னும் எழுத்து மூலமாக வேற இல்லையாம். நம்ம வியாழக்கிழமை தானே கொடுத்தது, அப்படி இந்த கிழமைக்கு வருமென்று நினைக்கிறேன். அவர் வந்தால் தங்களுக்கும் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தர சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த ஊழல்கள் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இல்லை இப்போ நேற்று தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது.
இது FCIDயில் வழக்கண்டு போட்ட பிறகு அதை இவையிட்ட கதைச்சி எப்படியும் அரசாதிகாரிகளை விட்டு கொடுத்ததா சரித்திரமே நான் இதோட அறிய இல்லை. ஆனால் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லை, அது FCIDக்கு போனதுன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சொன்னால், இந்த ஊழலும் உண்மையாகவே ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்ட அந்த நிதி அவர்களிடமிருந்து பெறப்பட வேண்டும், பெற்று ஒன்றில் பிரதேச அபிவிருத்திக்கு அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது உண்மையாகவே நான் கூட எதிர்பார்க்குறது என்னென்னு சொன்னால், போலீஸ்காரரை எடுத்துக்கொண்டான, அரசு அதிகாரிகளை எடுத்துக்கொண்டான, டிஎஸ் மேலே வர்றாக்கள் என்ன பொறுத்தவரையில் பனிஷ்மெண்ட்டுக்காக வர்ற அரசு அதிகாரிகள் தான் நாங்கள் கூட. போலீஸ்காரரும் அங்கேயும் வெளி மாவட்டத்தில் பனிஷ்மெண்ட்டுக்காகத்தான் டெல்ஃப் கைட்ஸ் அந்த சேவை நிமித்தம் ஒரு ஊரையோ அல்லது இந்த கிராமத்தையோ சிறப்பாக்க வேண்டும், செழிப்பாக்க வேண்டும் என்று நியமிக்கப்படுகின்றவர்கள் இல்லை. பின்தங்கிய பிரதேசம் என்று இருக்கிறபடியாக அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் வர்ற எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அவ்வாறு நிதி துஷ்பிரயோகங்களில் ஈடுபடாமல், நீங்கள் வேலை செய்யலாட்டியும் பரவாயில்ல, ஓகே, மக்களுக்கு அடிப்படை தேவையில செய்துட்டு போங்க, ஆனால் பாரிய அபிவிருத்தி செய்கிறோம்னு சொல்லி இந்த நிதி துஷ்பிரயோகங்களை செய்யாமல் இருக்க வேணுமென்றது தான் நான் மெயினாக இதை இந்த எக்கோ டூரிச திட்டம் அந்த நிலம் இப்போ என்ன மாதிரி இருக்குது? இந்த கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று பல ஊடகங்களில் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. EOI ப்ராஜெக்டுக்கே நாங்கள் கொடுத்த நிபந்தனைகளில் முதல் பேசிக்கான நிபந்தனையாகவே அதில் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. கலாச்சார சீரழிவுகள் ஏற்படாத வண்ணம் இதுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும், சுத்தமாக இடங்களை வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த EOI ப்ராஜெக்ட் கொடுப்பட்டது. நாங்கள் பிரதேச சபை உறுப்பினராகிய நாங்களே கள விஜயம் செய்த போது அதில் வந்திருந்த கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட பேர் வந்திருந்தாங்க. முழுக்க அவர்கள் காதல் ஜோடிகள். அதுவும் காதல் ஜோடிகள் என்றாலும் நாங்கள் அறிந்து கொண்ட விதத்தில் சனி ஞாயிறு கிழமைகளில் நாங்களும் விஜயம் செய்த நாள் வந்து சனிக்கிழமை. தனி வகுப்புகளுக்கு கிளாஸஸுக்கு போகிற வேண்டு வர்ற இளம் வயது, அதாவது 17, 18, 19 வயதிற்குட்பட்ட இளங்காதல் ஜோடிகள் தான் நாங்கள் இது செய்தது. அதை ஊக்குவிக்கும் முகமாக இவர்களும் தலைக்கு 200 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு எங்கேயும் போய் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு வருமானத்துக்காக, என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெடல் போட் சவாரிக்கோ, ஓட்ட ஸ்கூட்டர் ஓடுறதுக்கோ, இந்த படகுகள் ஓடுறதுக்கோ ஆனால் இடமா அது இன்னும் மீட்கப்படவில்லை. இப்போ கலாச்சார சீரழிவுகளை ஊக்குவிக்கிற இடமா அது இருக்கிறபடியா லவ்வர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே போனால் இப்படி இருக்கலாமா. ஆனால் படகு சவாரி செய்ய ஆசைப்படுறவனுக்கு தெரியாது அங்கே போனால் படகு சவாரி இருக்குண்டு. அவ்வாறு அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனபடியால் இதை கண்காணிக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இல்லை, EOI ப்ராஜெக்ட் என்று சொன்னால் அவர்கள் நிர்பந்தித்து, பிரதேச சபைக்கு நிர்பந்தித்து ஏற்று, சபை இல்லாத காலத்தில் முன்னாள் தவிசாளர் பாரம் எடுத்து தான் EOI ப்ராஜெக்டுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். ஆனால் ரூல்ஸ் அந்த EOI ப்ராஜெக்டில் சொல்லப்பட்ட விடயங்களை அவர்கள் கடைப்பிடிக்காத விட்டால் அதை நாங்கள் மீளப்பெற அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த EOI ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ண சொல்லி கடந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் சுட்டி காட்டின விடயங்கள் தான் இந்த கலாச்சார சீரழிவுகள். ஆனால் இப்போ நாங்கள் திருப்பி அதை எடுத்தாலும் உண்மையாக பரிபூர்ணமாக எங்களுக்கு வருமோன்னு தெரியாது. ஏன்னா இடமே எங்களுக்கு இன்னும் இல்லை. பர்ச்சேசிங் செய்யப்பட்ட பொருட்கள் கடந்த 9-10 வருஷமாகி ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு, ஒன்றுமே கொள்ளளவு செய்யப்பட்ட நிலையில் ஒன்றுமே இல்லை. ஒப்பந்தம் யாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது? EOI ப்ராஜெக்ட் வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கும் பிரதேச சபைக்கும் எழுதப்பட்டிருக்கு. பிரதேச சபையிடம் காணி ஒப்படைக்கப்படவில்லை என்று சொன்னால் எப்படி? சட்ட ரீதியான ஒப்பந்தம் அது இல்லை. DS மட்டத்தில், GA மட்டத்தில் அதை எப்படி மேலே இருந்த அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? இது சட்ட ரீதியிலான இல்லை. இது கூட இந்த EOI ப்ராஜெக்ட்ன்றது கூட உண்மையாகவே அந்த நிதி மோசடியை மூடி மறைப்பதற்காக அரசாங்க அதிபரின் பினாமியர்களால் தான் இப்போதும் அந்த EOI ப்ராஜெக்டில் அந்த திட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு இயங்கு தண்டு காட்கிட வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தபடியாக அரசு அதிகாரிகளுக்கு, GA இப்போ கவர்னராக்களுக்கு இயங்கு தண்டு. ஆனால் பிரதேச சபை என்ற ரீதியில் அதை கண்காணிக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் தான் இதுகளை நாங்கள் கிண்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. கொடுக்கப்பட்ட பொருட்கள் அவர்கள் அந்த பொருட்களுக்காக 2.5% எங்களுக்கு தர்றதுண்டும், மாதம் 2 இடத்துக்கான 1 லட்சம் ரூபா தர்றதுண்டும் தான் அக்ரிமெண்ட் இருக்குது. அதை விட
என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எவ்வளவு போட வேணுமெண்டெல்லாம் இருக்குது. அவை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுற என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து கப்புள்ஸாக வர்றவங்களுக்கு தலைக்கு 200 ரூபா, எத்தனை மணித்தெல்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்துட்டு போகலாமன்ற அடிப்படையில். அதனால தான் நாங்கள் அந்த உடன்படிக்கையை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னால் சுற்றுலா மையம் உருவாக்குறேன்னு சொல்லி 7,70,00,000 ரூபாயை செலவழிச்சா பிறகு ஒரு சமுதாய சீர்கேடு நடக்கிற ஒரு இடமா அது எங்களோட தீவகத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்பல. இப்போ தீவகத்தில் படித்த சமூகம், குறிப்பாக இப்படி உங்களை மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய கரிசனைகளை எப்படி வைத்திருக்கின்றார்கள்? இப்படியாக எங்களுடைய இடங்கள் பிரதேசங்கள் பாலடைகின்றதே, தவறான முறையில் பயன்படுத்துகிறார்களே, இப்படியான விஷயங்கள் எப்படி அவர்கள் பார்க்கின்றார்கள்? இல்லை, இது தொடர்பாக நாங்கள் பல முறை பல கூட்டங்கள் சொன்ன இடத்துல ஓகே அவங்களுக்கு முழங்கியிருந்த அந்த உயர் அதிகாரிகள் என்ற இது தண்டிக்கப்படுறதில்லை, தண்டிக்கப்படாதண்டு. கடந்த மாதமும் இது தொடர்பாக ஊடகங்களில் இது தொடர்பாக தகுந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஊடகங்களை நான் சமர்ப்பித்த நேரத்திலையும் கன பேர் தொலைபேசி ஊடாக வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தவர்கள். FCIDயில் முறைப்பாடு செய்த பிறகு உண்மையாகவே எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் செய்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி நேரடியாக உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தவங்க. சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்ல வரவேற்பு. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் யார் குற்றம் செய்தாலும் தாங்கள் விசாரிப்போம் தண்டிப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம். அதையும் தாண்டி FCID என்பது நேர்மையாக செயற்படுகிறார்கள் என்று தங்களை தாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இதையும் அவர்கள் நேர்மையாக விசாரித்தார்களாக இருந்தால் மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு அவர்கள் மீதும் வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக. FCIDயில் உண்மையாக பலதரப்பட்ட, அதாவது கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கா கூட 1,60,00,000 ரூபா நிதி தனது சொந்த நிதி தேவைக்காக பயன்படுத்தியதற்காகவே விசாரணை நடைபெற்று கொண்டுள்ளது. எங்களுக்கு உண்மையாகவே உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்காக இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கூட்டங்களை நடத்தினவங்க. அந்த கூட்டத்திலையும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டது அரச நிதியானது முறைகேடாக மக்களென்ற ஆலோசனை பெறாமல் தன்னிச்சையாக செலவழிக்கப்பட்டிருந்தால், முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது ஊழல் தான் என்ற அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் FCIDக்கும் கொடுக்க FCIDயும் அதை அக்செப்ட் பண்ணினது. ஊழலாண்டா நேரடியாக ஊழல் செய்கிறாண்டு இல்லை, தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கூட இதுகளெல்லாம் பர்ச்சேசிங் அண்டேக்க எனக்கு தெரிஞ்சதின்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சாமான் பர்ச்சேசிங் செய்யக்கையும் இப்போ ரோட்டுகள் போடைக்க வந்து ரோட் கண்ட்ராக்டரும் ஒரு டீலண்டு அது பரவலாகவே தெரியும். கண்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துறவருக்கு 10% கொடுப்பாங்கண்டும், மற்றது அது உள்ளூர் அமைப்புகளின் ஊடாக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளூர் அமைப்புகளுக்கு 5% கொடுப்பார்கள் என்றும், ஏனையதான் 15% கழிக்கப்பட்ட பிறகு தான் அந்த ரோட் அந்த அமௌண்ட்டுக்கு தான் போடப்படும் என்பது அது அரசியல் வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இதன் அடிப்படையில் 1,60,00,000 ரூபாய்க்கு ரோட்டு போடப்பட்டது, 68 லட்சம் ரூபாய்க்கு சோலார் மீன் குமிழ் வாங்கப்பட்டது, 2,80,00,000 ரூபாய்க்கு படகுகள் கொள்ளளவு செய்யப்பட்டது, கிட்டத்தட்ட 4.4 கோடி ரூபாய்க்கு மேலே. 10% பார்த்தாலே கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட் ஒன்று வருது தானே. இதான் சொல்வார்கள், சைக்கிள் முழுமையாக வாங்கியாச்சா சைக்கிள் ஒட்டுன்னு சொன்னால் காத்தடிக்கிறது பம்பாங்கில் என்ற மாதிரி தான் இந்த 77 மில்லியனும் நிரந்தரமான பேர் சொல்கிறதுக்கு ஒரு கட்டிடம் கூட அதில் இல்லை. நிரந்தரமாக பேர் சொல்கிறதுக்குன்னு சொல்லி இன்னொரு முக்கால்வாசி வாங்கப்பட்ட பொருட்கள் டேமேஜ் ஆகிட்டு. பெடல் போர்ட் நாங்கள் 7 கொடுத்துனாங்க, அதில் ஒரே ஒரு பெடல் போர்ட் தான் கிடக்கு அந்த சுற்றுலா மையத்தில், மற்றாண்டா எங்கேண்டே தெரியாது. இதே இந்த மஞ்சள் கலர் போர்ட் வந்து கொடுத்துனாங்க 4, ஆனால் அங்கே கிடக்கு 2, மற்றது ஒன்று தாண்டு கிடக்கு, இன்னொன்று டித்வா புயல் மூட்டம் எங்கே போனதுண்டே தெரியாண்டு பேரமெடுத்தாக்களே சொல்லினோம். பேரமெடுத்தாக்களுக்கு நாங்கள் கொடுத்த இன்னொரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் பொருட்களுக்கு முழு காப்புறுதி பண்ணியிருக்க வேண்டும். காப்புறுதி பண்ணப்பட்டிருந்தா பொருள் காணாமல் போனாலும் இழப்பீடு கிடைக்கும். அது கூட இன்னும் ஒழுங்காக அவர்கள் செய்தார்களோ அதை பார்க்கவே இல்லை என்று சொன்னால் அந்த துறங்கிட்டம் ஃபார்மாலிட்டிக்கு செய்தால் சரி ஒழிய 7,70,00,000 ரூபா தீபத்தில் எந்த ஒரு அபிவிருத்திக்கும் நான் அறிந்த வகையில் இவ்வளவு காலத்துக்கும் அவ்வளோ பெரிய நிதி ஒதுக்கப்பட்டதே இல்லை. 7,70,00,000 ரூபாய் நிதி முறைகேடு
ஆளுநர் தலைமையிலான முறைகேடு என்று சொல்லப்படுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் வருவமாக இருந்தால் டூரிசத்தை வளர்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு இந்த முறை வடபகுதிக்கு மிகப்பெரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு வருகிறது சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்காக என்று சொல்லி அவர்கள் தலைமையிலான அணி மீண்டும் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 77 மில்லியனுக்கு என்ன நடந்தது? அது மாத்திரமல்லாமல் அவர்களால் முன்னைய காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 14 செயற்திட்டங்களில் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. வருகின்ற நிதியை சரியான முறையில் அவர் மீண்டும் பயன்படுத்துவாரா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. உரிய முறையிலே விசாரணைகள் வெளிப்பட்டால் இவர்களுடைய ஊழல்கள் வெளியிலே வரும். நிச்சயமாக வெளியிலே வரும்போது இது தொடர்பான உண்மைத்தன்மைகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவரிடம் சகலவிதமான சான்றுகளும் ஆதாரங்களும் அவர் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களும் சான்றுகளும் இருக்கிறது. அதை கலையகத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடமும் அந்த சான்றுகளையும் அவர் சேகரித்த ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த சான்றுகளையும் நாங்களும் நிகழ்ச்சி வாயிலாக பார்வையிட்டு இருக்கிறோம். அதையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரைட், இதையும் பகிர்ந்து கொண்டு இறுதி நேரமாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த விடயம் தொடர்பாக உங்களை வாழ்த்தி இருக்கக்கூடிய அல்லது இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலரும் அங்கலாய்ப்பார்கள். ஆனால் துணிச்சலாக வெளிப்படுத்த மாட்டார்கள். இப்போ அந்த துணிச்சலான வெளிப்பாட்டுக்கு பலர் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருப்பார்கள். விமர்சனங்களை நீங்களும் தாங்கி கொண்டிருப்பீங்க. எதிர் விளைவுகளை தாங்க தயாராக இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசை? விமர்சனம் என்று சொல்லல, என்னடா ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் பல இடங்களில் பல தடவைகள் பல பேர் முன்னிலையில் கதைச்சபடியாக அப்போ எல்லாம் விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இதை இப்போ அவர் அதிகாரத்தில் இருக்க கவர்னருக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்க ஏழுமாண்ட சில பேர் ஐயப்பட்டு கொண்டிருந்தவங்க எதையுமே எதிர்பார்க்கல. என்ன சொன்னால் தீவிரத்தில் இனி வர்ற அரச நிதி கூட வீணடிக்கப்படாமல் துஷ்பிரயோகங்கள் செய்யாமல் ஒழுங்கான அபிவிருத்திகள் தீவிரத்துக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதுதான் உங்களுடைய ஒரு நோக்கம். இதை மற்றது இந்த இழக்கப்பட்ட நிதி அரசு அதிகாரிகள்ன்ற தான் தோன்றித்தனமான முடிவுகளால் இழக்கப்பட்ட நிதிக்கு மக்கள் பொறுப்பல்ல. எல்லாருமே இப்போ பார்க்க போனால் சுகுணாரதியிலேருந்து கவர்னர்லேருந்து எல்லாருமே வசதிகளாகத்தான் இருக்கிறாங்க. அவர்களால் தான் இழப்பு ஏற்பட்டதுன்னு என்ன சொன்னால் 2019ஆம் ஆண்டு வசந்த அலுவிகார அதைத்தான் ஜிஏக்குன்னு சொன்னது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறைகேடு நடக்கும் என்றால் விசாரணை நடத்தி அவையிட்டேருந்து காசை வாங்கங்காண்டு சொன்ன இடத்துல தான் இவர் சொன்னது இல்லை, இவ்வளவு அமௌண்ட் செலவழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தான் தேவை, இவ்வளவு பர்ச்சேஸையும் செய்திட்டோம்ன்ற அடிப்படையில். மற்றது நாங்கள் 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு இந்த போட்டுகளெல்லாம் எங்களுக்கு வேறு சுற்றுலா மையத்துக்கு தாங்கன்னு சொல்லிக்கே ஜிஏ மட்டத்தில் இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்தது இல்லை, இது இந்த திட்டத்துக்காக கொள்ளளவு செய்யப்பட்டது, இந்த திட்டத்துக்கு தான் பயன்படுத்தப்பட வேணும் என்று சொல்லி இன்றைக்கு சும்மா இருந்தே உட்க வச்சு பலதாக்கிட்டாங்க. ரைட், அவருடைய கலந்துரையாடலில் ஒரு விஷயம் உண்மையிலே தெளிவாக புரிகின்றது. அதாவது அரசு அதிகாரிகள் நியமனங்களின் போது தண்டிக்கப்படுகின்றவர்களையும் அல்லது அனுபவங்களை பெறுவதற்காக ஒரு ட்ரெயினியாகவும் தங்களுடைய ஊருக்கு அனுப்பாதீங்க, தீவு பகுதிகளுக்கு அனுப்பாதீங்க, அந்த பகுதிகளை முன்னேற்றக்கூடிய திறமையானவர்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க என்பதுதான் அவருடைய ஒரு ஆதங்கமாக மனக்குமுறலாக இருக்கிறது. அப்போ தான் எங்களோட பொன் விளைகின்ற பூமியை நாங்கள் மீண்டும் காணலாம் என்பதுதான் அவருடைய ஒரு ஆசையாக கனவாக அவருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நன்றி உறவுகளே, இன்றைய நாளிலும் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் பல உண்மை தரவுகளையும் தகவல்களையும் ஆதாரங்களோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டார் பிரகல்நாதன். அவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். நன்றி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.